வணக்கம் பிள்ளைகளே. இவ்வுலகில் இயைபாக்கம் என்னும் விடயம் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்த உள்ளோம். சகல உயிரிகளும் தூண்டல்களுக்கு துலங்கல்களை காண்பிக்கின்றன. இங்கே உள்ள வீடியோவில் நிகழ்வனவற்றை அவதானியுங்கள். நாய் ஒன்றின் முன்னால் உணவு காணப்படுகின்றமையையும் அதனை கண்ட நாய் உணவை நோக்கி தலையை கொண்டு செல்வதையும் காணலாம். அடுத்து, சிறுமி ஒருவருக்கு பிரகாசமான ஒளி ஒன்று கண்ணை வந்து அடைகின்றமையையும் அதன் காரணமாக அவர் கண்களை மூடிக்கொள்கின்றமையையும் காண்கிறீர்கள். அடுத்து, ஒருவர் காலினால் முள்ளொன்றை மிதிப்பதையும் உடனடியாக காலை மேலே உயர்த்தி கொள்வதையும் காண்கிறீர்கள். சூடான பொருளொன்றில் கைப்படுவதனையும் உடனடியாக கையை அப்பால் இழுத்து கொள்வதனையும் கண்டீர்கள். இங்கே காலில் முள் தைக்கும் செயற்பாடு தூண்டல் எனவும், காலை மேலே உயர்த்துதல் துலங்கல் எனவும் அழைக்கப்படும். அவ்வாறே சூடான பொருளொன்று கையில் படும் செயற்பாடு தூண்டல் எனவும், கையை அப்பால் இழுத்து கொள்ளல் துலங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது. விலங்குகள் மட்டுமன்றி தாவரங்களும் சூரிய ஒளி, நீர், தொடுகை போன்ற தூண்டல்களுக்கு துலங்கல்களை காண்பிப்பதையும் நாம் தொடர்ந்து வரும் அலகுகளில் கற்க இருக்கிறோம். அவை தொடர்பான அவதானங்களையும் நீங்கள் இங்கு காண்கிறீர்கள். தூண்டல் என்றால் என்ன? நாங்கள் இப்போது அவதானித்த விடயங்களாவன: நாய் உணவினை கண்ட செயற்பாடு, அந்த உணவினால் நாய்க்கு கிடைத்த வாசனை தூண்டல், சிறுமியை வந்தடைந்த பிரகாசமான ஒளி, காலில் முள் தைத்த செயற்பாடு, சூடான பொருளில் கைப்பட்ட செயற்பாடு. இவ்வாறான சாதாரண சூழல் நிலைமைகளிலிருந்து மாறுபடும் சூழல் நிலைமை, அதாவது புலனங்கங்களினால் உணரத்தக்க சூழல் மாற்றம் தூண்டல் எனப்படும். தூண்டல் பேறு அல்லது துலங்கல் என்றால் என்ன? நாய் உணவு உள்ள திசையை நோக்கி தலையை திருப்புதல், சிறுமி கண்களை மூடிக்கொள்ளுதல், முள்ளில் மிதிபடும் காலை மேலே உயர்த்தி கொள்ளுதல், சூடான பொருளிலிருந்து கையை அப்பால் இழுத்தல். இவ்வாறான தூண்டல்களுக்கு அங்கிகளினால் காண்பிக்கப்படும் மாற்றங்கள் தூண்டல் பேறு அல்லது துலங்கல் எனப்படும். வாங்கிகள் என்றால் என்ன? தூண்டலை பெறும் அங்கங்கள் வாங்கிகள் எனப்படும். மனிதனில் காணப்படும் வாங்கிகளாவன: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இவ்வாறான புலனங்கங்கள் வாங்கிகள் எனலாம். விளைவு காட்டிகள் என்றால் என்ன? தூண்டலுக்கான தூண்டற்பேற்றை, அதாவது துலங்கலை காண்பிக்கும் அங்கங்கள் விளைவு காட்டிகள் எனப்படும். விளைவு காட்டிகளாவன: ஒன்று தசைகள், மற்றையது சுரப்பிகள். நல்லது மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் தூண்டல், துலங்கல், வாங்கி, விளைவு காட்டி
என்பவை தொடர்பாக கற்றுக்கொண்டோம். தூண்டலுக்கு தூண்டற்பேற்றை வெளிப்படுத்துவதற்கு தூண்டல் பற்றிய தகவலை அல்லது கணத்தாக்கத்தை குறிப்பிட்ட விளைவு காட்டிகளுடன் ஒன்றிணைப்பதற்கான முறை ஒன்று காணப்பட வேண்டும். இவ்வாறாக வாங்கிகளுக்கும் விளைவு காட்டிகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்பே இயைபாக்கம் எனப்படும். இயைபாக்கம் என்றால் தூண்டலுக்கு துலங்கலை காட்டுவதற்கு வாங்கிகளுக்கும் விளைவு காட்டிகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு இயைபாக்கமாகும். அல்லது அகப்புற சூழல் நிலைமைகளுக்கேற்ப உடற்செயற்பாடுகள் ஒன்றிணைந்து செயற்படும் முறையே இயைபாக்கம் எனப்படும். இயைபாக்கம் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று நரம்பு இயைபாக்கம், மற்றையது நரம்பின்றிய இயைபாக்கம். நரம்பு இயைபாக்கம் எனும்போது இது நரம்பு தொகுதியினால் நடைபெறும் இயைபாக்கம் ஆகும். இங்கு தகவல்கள் குறுகிய நேரத்தில் கணத்தாக்க வடிவில் மின்முறையில் கடத்தப்படுவதால் இது மின்முறை இயைபாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பின்றிய இயைபாக்கம் என்றால் இங்கு தகவல்கள் ஓமோன்களினால் கொண்டு செல்லப்படுகிறது. ஓமோன்கள் இரசாயன பதார்த்தங்களாகையால் இது இரசாயன இயைபாக்கம் எனவும் அழைக்கப்படும். இது நரம்பு இயைபாக்கத்துடன் ஒப்பிடுகையில் நீண்ட நேர இயைபாக்கமாகும்.